மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உடல் கருகி இறந்து போயிருக்காங்க பஸ் ஆக்சிடென்ட்ல. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான தெலுங்கானாவில் இருந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய உம்ரா அப்படிங்கிற இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலம் இருக்குங்க. ஸோ அந்த இடத்தை வந்து காண்பதற்கு அந்த தலத்துக்கு போவதற்கு ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி போட்டுக்கிட்டு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து போறாங்க. அந்த இடத்துல போறாங்க, உம்ராவை போயிட்டு நல்லா சுத்தி பாக்குறாங்க. ஒரு 40க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலமான மதீனாவுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அங்கிருந்து ஒரு பஸ்ல ஏறி பிரயாணிக்கிறாங்க. ஸோ அந்த மதினா அப்படிங்கிற இன்னொரு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் அங்கிருந்து கொஞ்சம் லாங்குங்க. பஸ்ல ஹைவேஸ்ல தான் போயிட்டு அந்த வழிபாட்டு தலத்தை வந்து சென்றடைய முடியும். இப்படி இருக்கும்போது பஸ்ல ரொம்ப டயர்ட்ல இந்த 45 நபர்கள் வந்து தூங்கிட்டு போறாங்க. ரொம்ப உடல் டயர்ட்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி உம்ராலேயே சாமியை வந்து சுத்தி சுத்தி பார்த்துருப்பாங்க. அதனால டயர்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சமயத்துல என்ன நடக்குதுன்னா, பஸ் வந்து ஒரு டேங்கர் லாரியில போயிட்டு ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ண உடனே அந்த டேங்கர் லாரியில் ஆல்ரெடி ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப தீப்பற்றி எரியுது பஸ். அந்த பஸ்ல இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உடல் கருகி இறந்து போறாங்க. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தான் தப்பிக்கிறான். 24 வயசு இருக்கக்கூடிய இளைஞன், அதுவும் ஃப்ரண்ட் சீட்ல இருக்கான், டிரைவர் பக்கத்துலயே. அவன் தப்பிச்சிருக்கான். போன்ற ஒரு சமயத்துல சில ஆடியோ எல்லாம் கேட்க முடியுது. அந்த ஆடியோல என்னன்னா, இது போன்று என்னுடைய கண்ணு முன்னாடி நிறைய நபர்கள் வந்து உடல் கருகி இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறாங்க அப்படின்ட்டு இது போன்ற இந்த ஆடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் செய்யப்பட்டு சோசியல் மீடியால வந்து பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ரணம் அளிக்குது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 18 பேர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து, பெரியவங்கல இருந்து, பெண்கள்ல இருந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த 18 பேர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ வந்து சவுதி அரேபியா அரசு வந்து இது எப்படி நடந்தது, இது வந்து விபத்தா இல்ல இது பின்னாடி வேற யாராச்சும் சூழ்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விசாரணையை வந்து மேற்கொள்ள போறாங்க. இப்போ அவங்களோட உடல்கள் வந்து அங்கேயே அடக்கம் செய்யப்படும் அப்படின்ட்டு ஒரு தேரி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இல்ல கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இறந்து போன உயிர்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து தர போறாங்க. ஸோ இவ்வளோ விஷயமும் இப்போ ரீசெண்ட் நைட்ல நடந்து முடிஞ்சிருக்குங்க. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஒரு மிட் நைட்ல வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது போன்ற சமயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு யார் வந்திருப்பாங்க? ஸோ அவங்க ரொம்ப டயர்ட்ல தூங்கி இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஸோ பெண்கள், பெரியவங்க, குட்டி குட்டி குழந்தைங்கன்னு சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோம். பட் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ல கர்னூல்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட், இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட். எல்லாமே உயிர்கள் பறி போகும்போது அந்த மனசு ரொம்ப பாடுபடுது, விம்புது, வலிக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஆழ்ந்த இரங்கல்களை வந்து பதிவு பண்ணிப்போம். அதே சமயத்தில் இது போன்ற நிகழ்வுகள் வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லாம் வல்ல இறைவனை வந்து நம்ம வந்து பிரார்த்திப்போம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.